ஹாய்ங்க, வெல்கம் டு தாரணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சங்கரா மீன் 1/2 kg, சின்ன வெங்காயம் 300 கிராம், புளி 75 கிராம், தக்காளி 3 தக்காளி. எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். தக்காளியும் பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி மசாலா பொருள் குழம்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜேபி குழம்புத்தூள் எடுத்திருக்கேன். கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்து வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்தோன்னா நமக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி வீட்டில் குழம்புத்தூள் முடிஞ்சிருச்சு, இனிமேல் தான் அரைக்கணும். உங்களுக்கு குழம்புத்தூள் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி கடையில் தான் வாங்கி பண்ணியிருக்கேன். ஆச்சி குழம்புத்தூள், ஜேபி மீன் குழம்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து தான் இன்றைக்கி நான் குழம்பு வச்சுருக்கேன். குழம்புத்தூள் 3 ஸ்பூன், மீன் குழம்புத்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே அரைச்சி வைக்காமல் வச்சுருக்கேன். நான் எந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சங்கரா மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.